10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் அலகு பயிற்சி 4இல் 8வது கணக்கு பார்க்குறோம். 30 அடி உயரமுள்ள ஒரு தூணின் அடிப்பகுதியிலிருந்து 8 அடி உயரமுள்ள ஒரு ஈமுக்கோழி விலகி நடந்து செல்கிறது. ஈமுக்கோழியின் நிழல் அது நடந்து செல்லும் திசையில் அதற்கு முன் விழுகிறது. ஈமுக்கோழியின் நிழலின் நீளத்திற்கும் ஈமு தூணிலிருந்து இருக்கும் தொலைவிற்கும் இடையே உள்ள தொடர்பை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை வச்சு வரைபடம் வரையலாம். இது ஒரு தூணின் உயரம். தூணின் உயரம் எவ்வளவு? 30 அடின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இருந்து 8 அடி உயரம் உள்ள ஒரு ஈமுக்கோழி விலகி நடந்து செல்கிறது. 30 அடிங்கிறது தூணு, 8 அடி என்பது ஈமுக்கோழியின் உயரம். இதை இணைக்கலாம். AB என்பது தூணின் உயரம், CD என்பது ஈமுக்கோழி, E என்பது ஈமுக்கோழியின் நிழல் விழுவது. அப்போ ஈமுக்கோழியின் நிழலை எக்ஸ்ன்னும், BD தூணிற்கும் ஈமுக்கோழிக்கும் இடையேயான தொலைவை ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த நிபந்தனைகளை எழுதிடுவோம். படத்திலிருந்து AB என்பது எதை குறிப்பிடுகிறது? தூண். தூணின் உயரமானது 30 அடி. அதே போல் CD என்பது ஈமுக்கோழி. ஈமுக்கோழியின் உயரமானது 8 அடி. BD என்பது தூணிற்கும் ஈமுக்கோழிக்கும் உள்ள தொலைவு. அது என்னன்னு தெரியாது. என்னன்னு எடுத்திருக்கிறோம்? ஒய்ன்னு எடுத்திருக்கிறோம். ஒய் என்க. DE என்பது ஈமுக்கோழியின் நிழல். DE என்பது ஈமுக்கோழியின் நிழல். அதை என்னன்னு எடுத்திருக்கிறோம்? எக்ஸ் என்க. கணக்கிட வேண்டியது எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பு தான் கணக்கிடணும். 2 செங்கோண முக்கோணங்களும் வடிவத்தவைன்னு முதல்ல சொல்லிட்டோம்னா எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை கணக்கிட்டுடலாம். முக்கோணம் ABE மற்றும் முக்கோணம் CDEயில் எந்த கோணங்கள் சமமாக இருக்குன்னா கோணம் E ஆனது சமமாக இருக்குது. அதாவது கோணம் CED ஈக்குவல் டு கோணம் AEB. ரெண்டுமே என்னவா இருக்குது? சமமான கோணம். என்ன காரணம் எழுதிக்கலாம்? பொது கோணம். E என்ற கோணமானது பொதுவாக அமையுது. இதே போல் மற்றொரு கோணம், கோணம் CDE ஈக்குவல் டு கோணம் ABE. ரெண்டுமே என்னது? 90 டிகிரி. தேர்ஃபோர் முக்கோணம் ABE வடிவத்தவை முக்கோணம் CDE. என்ன நிபந்தனைப்படி? AA விதிப்படி. AA விதிப்படி இரண்டும் வடிவத்த முக்கோணங்களாக அமைது. வடிவத்த முக்கோணங்களாக இருந்ததுன்னா பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும். அப்போ அதை வச்சு எழுதுகிறப்ப AB பை CD B ஈக்குவல் டு BE பை DE ஈக்குவல் டு AE பை CEன்னு நம்ம எழுதிக்கலாம். இப்படி எழுதுகிறப்ப ABயின் மதிப்பு எதற்கு சமம்? 30. CD ஆனது 8. BEயின் மதிப்பு, BE என்பதை எப்படி எழுதிக்கலாம்? BD ப்ளஸ் DEன்னு எழுதிக்கலாம். BD ப்ளஸ் DE. DEக்கு பதிலாக எக்ஸ்ன்னு பிரதியிட்டுக்கலாம். அப்போ 30/8 ஈக்குவல் டு BD ஆனது Y ப்ளஸ் எக்ஸு பை எக்ஸு. கேன்சல் பண்ணிக்கலாம். 5 2 30, 4 2 8. 15/4 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ். எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை கணக்கிடணும். அதாவது என்ன கணக்கிட வேண்டியது? ஈமு தூணிற்கும் தொலைவிற்கும் இடையே உள்ள தொடர்பை கணக்கிடணும். 15x 4 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஒய். 15x ஈக்குவல் டு 4ஆல் பெருக்கிக்கிட்டோம்னா 4x ப்ளஸ் 4y. எக்ஸை ஒரு பக்கமும் ஒய்யை ஒரு பக்கமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15x வலது பக்கம் இருக்கக்கூடிய 4x இடது பக்கம் வரப்போ மைனஸில் வந்துடும். ஈக்குவல் டு 4y. 15 மைனஸ் 4இன் மதிப்பு 11x ஈக்குவல் டு 4y. எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 4/11. 11 வலது பக்கம் கொண்டு போயிடலாம். ஒய்
எக்ஸ் என்பது நிழலை குறிப்பிடும், ஒய்யானது ஈமு கோழிக்கும் தூணிற்கும் இடையேயான தொலைவு. அப்போ நிழலுக்கும் தொலைவுக்கும் இடையேயான தொடர்பு அப்படின்னு பார்க்குறப்ப therefore நிழல் ஈக்குவல் டு 4/11 மடங்கு எதை போல? தொலைவை போல. தேங்க்யூ.